வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் பசுமை மாறாத முருங்கீரை துவையல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து காரசாரமாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் 10 வரமிளகா வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தா ரொம்ப நல்லது. முருங்கீரை வாரத்தில் 2 முறை. ரொம்ப இரும்பு சத்து அதிகம் உள்ளது. நம்ம இயற்கையாக மருந்து இல்லாத பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்காய், முருங்கீரை, புளி தான் நம்ம நாட்டுப்புறத்தில். மற்றபடி எல்லாமே மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அதோட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2மே சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் அரைச்சிக்கினேன். நீங்கள் சாதாரண சட்னி அரைச்சி கொடுக்குறதுக்கு பதில் இதுமாரி ஹெல்த்தியான சட்னி அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. நம்ம அந்த கால முறைப்படியே நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறதும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்து. சின்ன வெங்காயம் ஒரு 10 ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 ஆட் பண்ணிக்கின்னு நல்லா வதக்கலாம். கண்ணாடி பதம் வரவெல்லாம் நல்லா வதக்குங்க. அதோட கீரை வந்து முருங்கைக்கீரையை வந்து உருவி எடுத்துக்கலாம். உப்பு, கல் உப்பு சேர்த்து மேலே மிதங்கும் கீரை. உப்பு கல் உப்பு சேர்த்து கழுவுனா நல்லா கழுவி எடுக்கலாம், சூப்பராக வரும். அதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். கண்ணாடி பதம் வரலாம் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து துவையல் வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இப்போலாம் வந்து எல்லாருமே வந்து இரும்பு சத்து உள்ள மாத்திரைங்கள்லாம் வாங்கி போடுறாங்க. நம்ம இரும்பு சத்தில் அதிகம் வேணும்னா முருங்கீரையே வந்து நீங்கள் செய்து கொடுங்க. வாரத்தில் 2 முறை குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நல்லா வதக்கி எடுக்கலாம். நல்லா கீரை சுருண்டு வந்தாச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கின்னு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். நல்லா ஆறி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போடுறப்போ நல்லா பொருட்களை வந்து ஆறி அரைச்சா தான் வந்து மிக்ஸி வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு வந்து மிளகாய் போட்டுக்கலாம். வதக்கி வச்ச மிளகாய் போட்டுக்க நம்ம வதக்கி வச்சிருந்த முருங்கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம திரும்பி தாளிப்பு கூட சேர்க்க தேவையில்லை. இதிலே நம்ம எண்ணெயிலே வதக்கிறதுனால கடலை எண்ணெய் தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது. கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அதுமாரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பராக பஞ்சு மாதிரி இட்லி கூட முருங்கீரை துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம். சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாதத்துக்கு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.